நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் மனப்பதட்டத்துக்கான மருத்துவம். பதட்டம்னா என்ன? எதை பார்த்தாலும் உதறும் உடம்பு. யாரை பார்த்தாலும் திடுக்கு திடுக்கு திடுக்குன்னு நெஞ்சு அடிச்சுக்கிறோம். பேச முடியாது. புதுசா ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. அங்க போய் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பரீட்சை எழுத போம்போது அந்த பதட்டம் வந்துரும். எழுத கையே வராது. சிலரை போய் பார்க்கும்போது பேசவே முடியாது. அந்த மாரி இருக்கிறதுக்கு அதுக்கான மருத்துவம். முக்கியமா பெருந்தும்பை, சின்ன சீரகம், கண்டத்திப்பிலி, மரமஞ்சள், பனை வெல்லம் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தா தயாரிக்க போறோம். மனப்பதட்டம் மனப்பதட்டம் வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. சின்ன வயசு பசங்கனாலும், நடுத்தர வயசு இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க அவங்ககிட்ட எல்லாம் வந்து அவங்க மனசு விட்டு பேசாம தனிமையிலேயே இருப்பாங்க. தனிமையிலே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பழகிட்டாங்கனாக்கா, வெளி இடங்களுக்கு போகிறப்போ, வேலைக்கு போகிறப்போவோ, பரீட்சை எழுத போகிறப்போவோ, மற்ற ஃபங்க்ஷன்களில் மற்றவங்களோட கலந்து பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே கூச்சம். பேசுகிறப்போ மனப்பதட்டம், அது ஒருவித பயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு அந்த பய உணர்வு இருக்கிறதுனால தான் வந்து மனசு ஹார்ட் வந்து படக் படக்குன்னு அடிச்சுக்கிறோம். அது வந்து திடுக்கு திடுக்குன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறோமோ, நம்ம என்ன பேசுகிறோம், இவங்க யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வுகள் வந்து அவங்களுக்குள்ள இல்லாமல் தனிமையாக இருந்ததுனால அந்த மனப்பதட்டம் பயம் அப்படின்றது வரும். அதனால குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் தனிமையிலேயே இருக்க விடாமல் மற்றவங்களோட ஃப்ரெண்டுங்களோட மற்ற உறவினர்களோட எல்லாரோடையும் கலந்து நல்லா பேச விடுங்க. தனிமையில் தனி ரூமில் இருக்க விடாதீங்க. படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு உள்ளேயே இருந்துட்டு வேலைக்கு போகிறப்போ வந்து ஒரு 25 வயசு பையன் எங்ககிட்ட வந்தான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் பையன் படிப்பு படிப்புன்னே எல்லார்களோடையும் இருக்க விடாமல் வெளியில் யார்கிட்டையும் பேச விடாமல் வச்சுருந்ததுனால இப்போ எந்த வேலைக்கும் அவனுக்கு நாட்டம் இல்லை. போகிறதுக்கு பயம் பய உணர்வில் மனப்பதட்டத்தில் திடுக்கு திடுக்குன்னு அடிச்சுட்டு ஒரு 10 நாள் அல்லது ஒரு மாதம் கூட இருக்க மாட்றான். வேலைக்கு போகிறான், அப்படியே திரும்ப வந்துடுறான். இப்படியே எல்லா வேலைக்கு போகிற இடத்துலையும் வந்துடுறான் அப்படின்ட்டு நிறைய அந்த மாதிரி இருக்காங்க. ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம போக விடாம, நம்ம மனப்பதட்டம் இல்லாமல் கலந்து உரையாட விடுங்க, உறவினர்களோட பழக விடுங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த நாம் இப்போ மனப்பதட்டத்துக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அது கொடுத்துட்டு வந்தீங்கனாலுமே அவங்களுக்கு சரியாகும். பெருந்தும்பை சாறு நிறையெல்லாம் பச்சை மருந்து குடிக்கிறப்போ நிறையா இருக்கணுன்றது இல்லை. 1/2 ஸ்பூனு 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். இப்போ இது கூட கண்டத்திப்பிலி, சீரகம், மரமஞ்சள் 3 அரைச்சி எடுத்து நல்லா பொடியாக வச்சுருக்குறோம். இந்த சாரோட கலந்துக்கிறணும். இது கூட பனங்கருப்பட்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துடணும். பெரிய இலையாக இருந்தாலும் சின்ன இலையாக இருந்தாலும் நீங்கள் அரைச்சிட்டு சாறு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுக்க வேண்டாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மருந்தை வந்து தயார் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அப்பப்போ ஒரு 3 வேளை 3 மாதத்துக்கு கொடுங்க. தொடர்ந்து இல்லை, அதாவது மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலுமேவும் போதும். அவங்களுக்கு அந்த மருந்து உள்ள நல்லா வேலை செய்யும். பதட்டம் பயம் அதெல்லாம் போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு மனப்பதட்டம்ன்றதே வராது. நம்மளை மாதிரி எல்லார்கிட்டையும் தெளிவாக பேசுகிற தன்மை அவங்களுக்கு வந்துடும். மனப்பதட்டம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, பசங்க திடீர்னு இப்போ பொம்பளை பிள்ளைங்களோட பேசும்போது வாய் உதறும், கை உதறும், பேசவே முடியாது. இன்றைக்கி வந்து சின்னதுலேருந்தே ஒன்றா ஆணும் பெண்ணும் படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது. தனியாக ஆண்கள் ஸ்கூலு, பெண்கள் ஸ்கூலில் இருக்கிறவங்க ஒரு 15-20 வயசுக்கு மேலே பேசும்போது பேசவும் முடியாது, எதுவுமே சொல்லவும் முடியாது. மனப்பதட்டம் அதிகமாகும். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடக்கிறது. அதேமாரி பரீட்சை எழுத போகும்போது கையே வராது, காய்ச்சல் வந்துடும், பேசாமல் படுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், கண்டத்திப்பிலி, மரமஞ்சள், பெருந்தும்பை, பனை வெல்லம், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்செடுத்த மருந்து. இதை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டாலே போதுமானது. மாதம் ஒரு முறை சாப்பிட்டாலே போதும். ஒரு முறை சாப்பிட்டாலே அதுக்கப்புறம் அந்த பதட்டம் மாறிடும். தேவைப்பட்டால் ஒரு 3 முறை எடுத்துக்கிடலாம்.
அதை எடுத்தீங்கன்னா அந்த மனப்பதட்டமே இருக்காது. இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.